4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தாய்லாந்து சென்றுள்ளார். இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெறுகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி தாய்லாந்து சென்றுள்ளார். இருநாட்டு மத உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் மகியங்கனை ரஜமகா விகாரையின் புனித பொருள் தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தாய்லாந்து பிரதமர் ஜெனரல் பிரயுத் வேன் ஓஷாவின் விசேட அழைப்புக்கு அமைவாக தாய்லாந்து சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதியை வரவேற்பதற்கு விமான நிலையத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை தாய்லாந்தின் உபபிரதமர் சான்கிப் ஜதுஸ்ரீ திதிக் வரவேற்றார். இத்தீபான தம்மாலங்கார தேரர் மற்றும் மகியங்கரை ரஜமகா விகாரையின் உருளை பத்தை தம்மரகித தேரர்களால் விமான நிலையத்தில் விசேட மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தாய்லாந்தில் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித சீனங்கள் தாய்லாந்து புத்தமந்தோத் விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்படும். விசேடமாக ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது தாய்லாந்தின் அரசு குடும்பத்தினரையும் பிரதமரையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். நாளை மறுநாள் இலங்கையிலிருந்து தாய்லாந்துக்கு பரிசாக வழங்கப்பட்ட புத்தர் சிலையையும் திரைநீக்கம் செய்யவுள்ளார். இதேவேளை இன்று தாய்லாந்து வாழ் இளைஞர்களை சந்தித்த ஜனாதிபதி தற்போது இலங்கையில் சிறந்த ஜனநாயக சூழல் காணப்படுவதால் தொடர்ந்தும் தாய்லாந்தில் இருக்காது இலங்கைக்கு வந்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுமாறும் முதலீடுகளில் ஈடுபடுமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை பல்வேறு கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது.